சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து போட்ட பிளான் படி நம்ம விஜயாவும் மனோஜும் கூடிய சீக்கிரம் நம்ம முத்துக்கிட்ட கையங்களமாக மாட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம முத்து லெமன் கொண்டு வந்து வீட்டில் வச்சதுமே இதனால் வருத்தப்பட்ட நம்ம மனோஜ் விஜயா ரெண்டு பேரும் ஐயோ நம்ம வாய் கோணையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டப்பட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்தை நம்ம இதோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் அதை பற்றி திங்க் பண்ணி படுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம மனோஜுக்கு கெட்ட கனவாக வந்து நம்ம பார்வதி கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, பார்வதி, மனோஜ் 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல சாமியாரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்ட போகிறாங்க. சாமி, இது என்னோட புள்ள, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நகையை மாற்றி வேறு ஒரு நகையை கவரிங் நகையாக வச்சுட்டோம். எங்களோட தப்பு தான். ஆனால் நாங்கள் அதை மாற்றி வச்சலாம் நினைக்கிறதுக்குள்ளே என் இன்னொரு பிள்ளை அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அதை நாங்கள் தான் எடுத்தோம் மாற்றணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஒரு சாமியார்கிட்ட போய் மந்திரிச்சு எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா 24 மணி நேரத்தில் அவங்கள எடுத்தவங்களோட வாயில கோணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அது பழிக்குமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி, விஜயா, மனோஜ் 3 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாமியார் வந்து என்ன பண்ணாரு, ஏம்மா கண்டிப்பாக அது எல்லாமே நடக்குமா? சாமியாருங்க கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. தப்பு பண்ணியிருந்தா அவங்களோட வாய் கண்டிப்பாக கோணிக்கும். அதுவும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கள, பண்ணிட்டு இல்லைன்னு சொன்னால் எப்படி? அப்போ அது பழிக்கக்கூடாதுன்னா நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு வேலையை நீங்கள் பண்ணியே ஆகணும். வீட்டுக்குள்ளே அந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை தூக்கி நீங்கள் வெளியில் போட்டிங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்கள அதை காட்டி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சாமி, அதை இன்றைக்கி நைட்டாக நான் எடுத்து வெளியில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. அதோட இல்லாமல் லெமன் வேறு எதுவும் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாமியார்கிட்ட ஒரு எலுமிச்சை பழத்தையும் வாங்கிட்டு வராங்க நம்ம விஜயா. இதனால் வசமாக நம்ம முத்துக்கிட்ட மாட்ட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.